இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி முக்கியமான வினா விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். யார் பிறந்த நாளை சமூக நீதிக்கான நாள் என்று கொண்டாடப்படுகிறது? பெரியார். மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யார்? அம்பேத்கர். மினர்வா மில்ஸ் வழக்கு ஆண்டு 1980. பெரியார் எந்த ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார்? 1919. பெரியார் எந்த ஆண்டில் இந்திய தேசிய காங்கிரஸிலிருந்து விலகினார்? 1925ஆம் ஆண்டு. ஆஸ்திரேலியா நாட்டின் தேசிய விளையாட்டு எது? கிரிக்கெட். வ.உ.சி. பிறந்த இடம்? ஒட்டப்பிடாரம். உலகின் முதல் கரிம மாநிலம் எது? சிக்கிம். பப்பாளி பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ. ஓர் இரவு என்ற நூலின் ஆசிரியர் யார்? அறிஞர் அண்ணா. எந்த கோள் தண்ணீரில் மிதக்க இயலும்? சனிக்கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும். மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். இந்திய மல்யுத்த வீரர் ரவிக்குமார் ஒலிம்பிக்கில் எந்த பதக்கம் வென்றார்? வெள்ளிப் பதக்கம். அதிக அளவில் பசி குறியீட்டில் இந்தியாவின் நிலை என்ன? 94. ஈக என்பதன் இலக்கண குறிப்பு வியங்கோள் வினைமுற்று. பேரொளி இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை. எறும்பும் தன் கையில் என்றான் என்று பாடியவர் ஔவையார். மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லின் பொருள் அழகு. மீ என்பதன் பொருள் உயர்ச்சி. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் எந்த ஆண்டை சர்வதேச திணைப்பயிர்கள் ஆண்டாக அனுசரித்தது? 2023. சொர்ணவாரி விதைக்கும் காலம் ஏப்ரல் மாதம். குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு எத்தனை முறை நாடாளுமன்றத்தை கூட்டுவார்? 2 முறை. நீரில் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் விகிதங்கள் 1:2. மின்சாரத்தை கடத்தும் அலோகம் எது? கார்பன். ஆரிய கடவுள்களில் போர்க்கடவுள் மற்றும் காலநிலை கடவுள்களாக இரு பணிகளை செய்யும் கடவுளாக கருதப்படுபவர் யார்? இந்திரன். கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் யார்? புத்தர். அலிகார் இயக்கத்தை இயக்கியவர் யார்? சர் சையது அகமது கான். இந்தியாவின் கிழக்கிந்திய கம்பெனியை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்த சட்டம் எது? 1858ஆம் ஆண்டு இந்திய கவுன்சில் சட்டம். பை என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பச்சை. பை என்றால் பச்சை என்று பொருள். அரும்பொருள் பிரித்தெழுதுக. அருமை குட்டல் பொருள். நகை எதிர்ச்சொல் தருக. அழுகை. நகை என்றால் சிரிப்பு என்று பொருள். அதற்கு எதிர்ச்சொல் அழுகை. அப்துல் கலாம் அவர்கள் பிறந்த ஆண்டு 1931. ஹார்மோன்களே இல்லாத உயிரினம் எது? பாக்டீரியா. ரங் மஹால், முத்து மஹால் ஆகியவற்றை கட்டியவர் யார்? ஷாஜகான். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர் வாணிதாசன். கிறிஸ்தவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் எச்.ஏ. கிருட்ண பிள்ளை. போர்ச்சுகீசியர்களை நாகப்பட்டினத்தில் குடியேற அனுமதி வழங்கியவர் யார்? செவப்ப நாயக்கர். ஆலம்கீர் என்று அழைக்கப்பட்டவர் அவுரங்கசீப். காமன்வெல்த் வார பத்திரிகையை தொடங்கியவர் யார்? அன்னி பெசன்ட் அம்மையார். கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு 1858. மத்தியில் இரட்டை ஆட்சி கொண்டு வந்த ஆண்டு 1935. சிலை எழுபது என்ற நூலின் ஆசிரியர் கம்பர். இந்தியாவின் முதலாக எந்த மாநிலத்தில் பெண் கமாண்டோ பதவி உருவாக்கப்பட்டது? தமிழ்நாடு. சுனாமி என்பது ஜப்பானிய சொல். புவி அதிர்வின் மற்றொரு தாக்கம் எரிமலை வெடிப்பு. புவி அதிர்வின் மற்றொரு தாக்கம் எரிமலை வெடிப்பு. இயற்கையில் இருந்து புதிய வளங்களை உருவாக்கும் தனிநபர் குழுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மனித வளம். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976ஆம் ஆண்டு. நாட்டில் மொத்த போக்குவரத்தில் தரைவழி போக்குவரத்து எத்தனை சதவீதம் ஆகும்? 80%. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பால் ஏடிஎம் உருவாக்கப்பட்டது? குஜராத். போக்சோ சட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 2012. உவமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா.
வெறும் கண்களால் பார்க்க முடியாத கோள் நெப்டியூன். அஸ்கார்பிக் அமிலம் என்று அழைக்கப்படுவது வைட்டமின் சி. உலக அளவில் அரிசி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு சீனா. ஒரு களத்துக்கு சமமானது எது? 28 கிலோகிராம். இந்தியாவின் பருவமழை காலம் தொடங்கும் மாநிலம் எது? கேரளா. ரஷ்யாவில் அணுதுளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் வைக்கப்பட்டுள்ள நூல் எது? திருக்குறள். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணமாகும் என்று கூறியவர் கிரீன்வில் ஆஸ்டின். மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும்போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசியலுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர் யார்? சர்க்காரியா குழு. எந்த இடத்தில் அசோகர் புரட்சி வெடித்தது? அஸ்ஸாம். எந்த வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார்? இரண்டாம் வட்டமேஜை மாநாடு. கேரன் வாலிஸ் பிரபு எதனை கொண்டு வந்தார்? ஜமீன்தாரி முறை. உலக நீதிமன்றத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? நெதர்லாந்து. சதுரங்க விளையாட்டை கண்டுபிடித்த நாடு இந்தியா. மனிதன் தன் காலடியை பதித்துள்ள ஒரே விண்பொருள் சந்திரன். ஹாலஜன்களின் தொகுதி எண் 17. வெப்பமாறா நிலை மாற்றத்தின் போது வெப்பநிலை மாறாது அமைகிறது. பாலைவனம் இல்லாத கண்டம் ஐரோப்பா கண்டம். புத்தக கிராமம் என்ற சிறப்பினை பெற்றுள்ள பெருங்குளம் கிராமம் எந்த மாநிலத்தில் உள்ளது? கேரளா. அறம் எதிர்ச்சொல் தருக. மரம். கடுவன் எதிர்ச்சொல் தருக. மந்தி. கடுவன் என்றால் ஆண் குரங்கு என்றும் மந்தி என்றால் பெண் குரங்கு என்றும் பொருள். விலங்கு பெயர்ச்சொல் தருக. பொருட்பெயர். உலகம் பெயர்ச்சொல் தருக. இடவாகு பெயர். லாந்தனைடுகளை பிரித்தெடுக்கும் முறையின் பெயர் பின்ன படிகமாக்கல் முறை. இரண்டாம் வட்டமேஜை மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? 1931. கோராசானம் என்ற ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்? சமுத்திரகுப்தர். தான்சேன் யாருடைய அவையில் இருந்தார்? அக்பரின் அவையில். பொருளியலின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். சைமன் குழு கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1927. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணமாகும் என்று கூறியவர் யார்? கிரென்வின் ஆஸ்டின். தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அக்னி சிறகுகள் என்ற நூலை இயற்றியவர் அப்துல் கலாம். லோக்பால் என்ற கூற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? லட்சுமி மால் சிங்வி. ஷரியத் எந்த வரியை அனுமதிக்கப்படவில்லை? திருமண வரி. ஜவஹர்லால் நேரு பிறந்த ஊர் அலகாபாத். 10வது ஐந்தாண்டு திட்டம் எதற்கு முன்னுரிமை அளித்தது? வறுமை மற்றும் மக்கள் தொகையில் வளர்ச்சியை குறைத்தல். அவ்வளோதான்.